श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ உவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் ஆச்சரியமாக அருளி செய்தது 717 ஸ்லோகங்கள். ஆச்சரியமான ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய சரித்தம், அதுவும் ஆரியாவிருத்தம் அப்படிங்கிற ஒரு ரேர் மீட்டரில் காவிய லட்சணங்கள் எல்லாம் கொண்ட உயர்ந்த காவியம், ஸ்தோத்திர கிரந்தம். அது தேசிகன் சரித்திரத்தை மற்றும் கொடுக்காம இலக்கிய நயங்களுடன் கூடி இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் போட்டு கவித்துவத்தை அப்படியே மிளறச் செய்து ரொம்ப அழகாக அதை சுவாமி தன்னுடைய 24 வயதுக்குள் இவ்வளவு அழகாக அதை அருளி செய்திருக்கிறார். அடியனுடைய பாக்கியம் இதனுடைய தமிழாக்கத்தை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண சொல்லி பாகவத ஆக்ஞா, அது அடியன் யதாசக்தி யதாமதி ஆச்சாரியன் அனுகிரகம் செய்து கொண்டு வருகிறேன். இன்றைய தினம் 124வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்கலாம். நேத்தியே அனுபவித்த மாதிரி நடாதூர் அம்மாள் அவருடைய அந்த காலக்ஷேப கோஷ்டியில் வெங்கடநாதனும் அவருடைய தாய் மாமன் மாத்துலர் அப்புள்ளாரும் நுழைஞ்ச உடனே அந்த குழந்தையோட தேஜஸை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மதி மயங்கி கோஷ்டி அந்த காலக்ஷேபை நிறுத்திட்டு குழந்தைய ரசித்தா. அந்த காலக்ஷேபத்தை எங்கே விட்டோம் அப்படின்னு தெரியாமல் இருந்தபோது அந்த குழந்தை எடுத்து கொடுத்தது, இங்கே விட்டீங்கோ அப்படின்னு. 5 வயசு குழந்தை. அப்போது சுவாமி மடியில் உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, உன்னுடைய மருமானுக்கு நீயே கற்றுக்கொடு, ஏன்னா என்னுடைய முதுமையின் தளர்ச்சி தான் இதற்கு காரணம் அப்படின்னு முதுமையை பற்றி ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். காளிதாசனுடைய டிஸ்கிரிப்ஷன் ஓல்டேஜை பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணானோ அதையே சுவாமி இங்கே ஸ்ரீ கோபாலார்ய மகாதேசிகன் அதே அழகாக அதை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகங்களில். யத்னாத் ஸ்மிருதிமானிதோ அப்யர்த்தோ பூயஸ்ததா பரிச்சிதோ அபி ந ஸ்புரதி விவக்ஷாயாம் ஸ்புரிதோ அபி கில அன்யதா பவதி. யத்னாத் ஸ்மிருதிமானிதோ அப்யர்த்தோ பூயஸ்ததா பரிச்சிதோ அபி ந ஸ்புரதி விவக்ஷாயாம் ஸ்புரிதோ அபி கில அன்யதா பவதி. என்னுடைய நினைவு அது அடிக்கடி தப்புறது, ஞாபகம் வரமாட்டேங்கிறது. நேற்று என்ன சொன்னோம், இன்றைக்கி ஞாபகம் வரமாட்டேங்குது. எதுக்காக இங்கே இந்த அறைக்கு நுழைஞ்சோம் ஞாபகம் வரமாட்டேங்குது. பரிச்சயமான விஷயம் கூட கூர்ந்து யோசித்தால் பேச வரும்போதே மனசில் உதயமாக மாட்டேங்கிறது. அப்படியே அது வந்தாலும் அப்பப்பொழுது அது வித்தியாசப்பட்டு வார்த்தை தடுமாறுகிறது. எல்லாம் ஓல்டேஜ். அது இல்லாமல் இதெல்லாம் இப்படியெல்லாம் மனசில் உதயமாகிற எண்ணமே வாயில் வராமல் அப்பப்பொழுது வித்தியாசப்படுகிறது என்று தெரிவிக்கிறார். நிபதித பதத்பதிஷ்யத்ரதனைஹி விரலீகிருதாந்தரம் வதனம் அஸ்புடவர்ணைர்விகலாம் பூத்காரமயீம் கிரம் பிரகாஷயதி. நிபதித பதத்பதிஷ்யத்ரதனைஹி விரலீகிருதாந்தரம் வதனம் அஸ்புடவர்ணைர்விகலாம் பூத்காரமயீம் கிரம் பிரகாஷயதி. பல்லூர் சில பற்கள்லாம் விழுந்து விட்டது, அதனால் வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக வரதில்லை, காற்று தான் வருது.
இன்னும் விழுந்து கொண்டிருக்கிறது, இன்னும் மேலும் விழக்கூடும். அந்த இடைவெளி இருக்கிறதுனால வார்த்தையெல்லாம் கிளியராக வராது, சப்தம்தான் வருது. வார்த்தை உச்சரிப்பை விட சப்தம் அதிகமாக வெளிவருகிறது, காற்று வெளிவருகிறது. அதனால் எப்படி நம்ம மனதுக்குள் வந்த தத்துவார்த்தங்களை, வேதாந்த அர்த்தங்களை கிளியராக ஸ்பஷ்டமாக தெரிவிக்க முடியும். எஷ்டிம் திருத்வா சரதா யத்ர து தேசே நிதிஷ்யதே பாத பாத வேபது விஷம்ஸ்துலத்வாத் தத்ர மயா சக்யதே ந நிக்ஷேப்தும். எஷ்டிம் திருத்வா சரதா யத்ர தேசே நிதிஷ்யஸ்தே பாதः வேபது விஷம்ஸ்துலத்வாத் தத்ர மயா சக்யதே ந நிக்ஷேப்தும். அதுவும் தடி வேண்டியிருக்கு. தடியோட கோலோட உதவியெல்லாம் நடக்கிறேன், காலில் நடுக்கம் ஏற்படுகிறது, வைக்க வேண்டிய இடத்தில் கால் பதிக்க முடியவில்லை. அதுவும் இந்த தடி எதுக்குன்னா நிற்கிறதுக்கு தான், பேலன்ஸ்டாக நிற்கிறதுக்கு. தடி என்ன நடக்க வைப்பதை ஈஸியாக வராது, கால் நடுங்குகிறது. தடி வேகமாக நடப்பதற்கு அது உதவி செய்யவில்லை, நிற்பதற்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் உதவி செய்கிறது என்று அனுபவிக்கிறார். எவ்வளவு அழகாக அந்த ஓல்டேஜை பற்றி சுவாமி தெரிவிக்கிறார். ஆதபசுஷ்கம் பதரி பலமிவ வலினம் ஷரீரமஸ்மாகம் காங்க்ஷதி பகுசுஷ்ரௌஷாம் வயசி ஹ்யஸ்மின் திருத்தீயஸ்மின். ஆதபசுஷ்கம் பதரி பலமிவ வலினம் ஷரீமாஸ்மாகம் காங்க்ஷதி பகுசுஷ்ரூஷாம் வயசி ஹ்யஸ்மின் திருத்தீயஸ்மின். அதாவது ஜுஜுபி அப்படின்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது, இங்கிலீஷில் ஜுஜுபின்னுவா, தமிழில் இலந்த பழம் அப்படின்வா. அது பதரி, அந்த 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 பழம் ஃப்ரூட்டாக இருக்கும்போது, பழமாக இருக்கும்போது அப்படியே கொழுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனுடைய தோல் அப்படி வழன்னு இருக்கும், அழகாக இருக்கும். அதே அது வளர்ந்து போயிட்டுனா, வெயிலில் காஞ்சி வளர்ந்து அப்படியே அது சுருக்கமாகி ஒட்டிண்டு அப்படியே ரிங்கிள் சுருக்கம் நிறைய இருக்கும். அது மாதிரி இந்த வெயிலில் சுட்ட இலந்தை பழம் போல, இலந்தை காய் போல எனது தேகம். அப்போ சின்ன வயசில் அப்படி புஷ்டியாக இருந்தது, பளபளன்னு இருந்தது. அது தசைகள் சுருங்கி அப்படியே முகத்திலும் உடலிலும் சுருக்கம் அதிகமாக ஏற்பட்டு, வாழ்க்கையின் 3வது கட்டத்தில் இருக்கும் அடியேனுக்கு நிறைய கவனிப்பும் தேவையாக. அதாவது நிறைய கவனிப்புனா, இத்தனை நாளாக என் உடம்பு நான் சொல்படி கேட்டது, என் உடம்பு. இப்போ அந்த உடம்பை நான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. இத்தனை நாள் அந்த உடம்பு என்ன பார்த்துட்டுது, நான் எங்கே போகணுமோ, என்ன செய்யணுமோ அதெல்லாம் உடம்பு செஞ்சுட்டு இருந்தது. இப்போ அது சொல்கிறபடி நான் கேட்க வேண்டியிருக்கு. அது இல்லாமல் இந்த உடல்களை கவனிப்பதற்கு 2-3 ஆள் வேண்டியிருக்கு. ஏந்துக்கிறதுக்கு ஒருத்தர் பிடிச்சி தூக்கணும், நடக்கும்போது ஒருத்தர் கூட்டின்னு போனோம். ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய கவனிப்பு தேவையாக இருக்கிறது. நான் மாத்திரம் இல்லை, இன்னும் 2-3 பேர் சேர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது இந்த உடலை என்று தெரிவிக்கிறார். செல்ஃப் கண்ட்ரோல் போயிடுது, மாறி. அதுக்காக உடல் ஆசைப்பட்டதை நான் இவ்வளோ நாள் செஞ்சிருந்தேன் அப்படின்னு இப்போ செய்கிறேன் அப்படிங்கிறார். உடல் என்ன ஆசைப்படுறதுன்னா, இந்த முட்டியை கொஞ்சம் சரி பார்த்துக்கோ, இந்த கண்ணை கொஞ்சம் கவனி, கையை ஒருத்தர் பிடிச்சிக்கணும் அப்படின்னு அந்த உடல் கேட்கறது. அதனுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறேன் என்கிறார். ஸோ இவ்வளவு வெயிலில் சுட்ட காய் போல, இலந்தை பழம் போல எனது தேகம் தசைகளை சுருங்கி இருக்கிறது. வாழ்க்கையின்
கடைசி கட்டத்தில் இருக்கும் அடியேனுக்கு நிறைய கவனிப்பு தேவையாக இருக்கிறது. பல பேர் எனக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கிறது. விஸ்லலித சந்திபந்தாஸ்வஸ்வாதீனாகில வயவாம் அபச்சீயமான கரணாம் வர்ஷீயஸ்தாமனௌஷதாம் திக் திக். விஸ்லலித சந்திபந்தாம் அஸ்வாதீனாகிலாவயவாம் அபச்சீயமான கரணாம் வர்ஷீயஸ்தாமனௌஷதாம் திக் திக். அழகா திக் திக் என்கிறார். அதாவது ரொம்ப ரொம்ப பரிகாரமே இல்லை இந்த நோய்க்கு. இந்த உடல் உறுப்புகள் சிதைவடைந்து விட்டது, தீர்வு எதுவும் இல்லை. திக் பிட்டி, வாட் அ பிட்டி, அடடா அந்தோ திக் திக் என்கிறார். அபச்சீயமான அப்படியே டிமினிஷ் ஆகிண்டே வருது, தளர்வடைந்து கொண்டிருக்கிறது, கட்டுப்பாட்டிலே இல்லை. கரணம், கரணம்னா இந்த உடல் உறுப்புகள், ஐம்புலன்கள். வர்ஷீயஸ்தா அப்படின்னா மூப்பு, ஓல்டேஜ், வயோதிகம். வயோதிகத்தில் மூட்டுகள்லாம் தளர்வடைந்து அனைத்து உறுப்புகளும் கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஐம்புலன்களும் சிதைவடைந்து இந்த நோய்க்கு பரிகாரமே எதுவுமே இல்லையே, அடடா அந்தோ திக் திக் என்கிறார். 129 ஆகவே உபதிஷ தத்துவம் தத்துவம் சத்வோத்ரிக்தாய சாதரமுஷ்மை ஆச்சார்யஸ்ய கிருபாயாம் ஆயததே சிஷ்ய வைதுஷீயஸ்மாத். உபதிஷ தத்துவம் தத்துவ தத்துவம் உபதிஷ தத்துவ தத்துவம் சத்வோத்ரிக்தாய சாதரமமுஷ்மை ஆச்சார்யஸ்ய கிருபாயாம் ஆயததே சிஷ்ய வைதுஷீயஸ்மாத். அதில் ரொம்ப அழகாக 2 வார்த்தை, தத்துவம் தத்துவம 2 வார்த்தை, ஆனால் வேறு வேறு அர்த்தம். தத்துவம் தேர்ஃபோர் யூ, தத்துவம் வேதாந்த தத்துவத்தை டீச் பண்ணணும். தேர்ஃபோர் உபதிஷ, அதாவது நற்பண்புகள் நிறைந்த இந்த சிறுவனுக்கு சும்மா பாத்திரமறிந்து பிச்சையிடு கோத்திரமறிந்து பெண்ணை கொடுன்னு சொல்லுவா. அது மாதிரி தேவரீரே நீங்களே சம்பிரதாயத்தை வேதாந்த தத்துவத்தை போதித்தருள வேண்டும் இந்த குழந்தைக்கு. ஏன்னா அவன் நற்பண்புகள் நிறைந்தவன். இந்த மாதிரி ரேராக கிடைக்காது ஸ்டூடெண்ட். ஒரு சிஷ்யனின் மேதாவிலாசமானது ஆச்சாரியரின் அனுகிரகத்தின்படியே இருக்கும். ஆச்சாரியஸ்ய கிருபாயாம் ஆயததே சிஷ்ய வைதுஷீயஸ்மாத். அதனால் இதெல்லாம் குழந்தைக்கு வாத்சல்யத்தோட சொல்லிக் கொடு. அது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைக்கு கண்டிப்பில்லாமல் அன்பாகவும் அரவணைத்து குழந்தைக்கு ரொம்ப பிரீத்திபூர்வகமாக சொல்லிக் கொடுக்கணும். நற்பண்புகள் நிறைந்த இந்த சிறுவனுக்கு தேவரீரே அப்புள்ளாரே சம்பிரதாயத்தை வேதாந்த தத்துவத்தை போதித்தருள வேண்டும் என்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.